வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வர் ஜோஷித ராஜபக்ஷ விளக்கமறியலில். தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் இன்று திடீர் சந்திப்பு. அதானி குழுமத்தின் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தகவல். சமமான கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் வலியுறுத்தல். கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 10 பேர் கைது. ஹமாஸினால் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த 4 இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகள் விடுதலை. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் இன்று திடீர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் இன்று யாழ்ப்பாணத்தில் திடீர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவ்வாறான அழைப்பு எதுவும் கட்சிக்கு உரிய முறையில் கிடைக்கவில்லை எனவும் அவ்வாறு அழைப்பு வந்தால் பரிசீலிக்க தயார் எனவும் CVK சிவஞானம் இந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள CVK சிவஞானத்தின் அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் பங்கேற்றார். பாராளுமன்றத்தில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு அரசாங்கம் ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வர பார்க்கிறோம். இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் என்றும் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் விலகி இருப்பதாகவும் திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தம் அப்படியே இல்லை. மாறாக இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் முதல் கட்டமாக எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை நாங்கள் காட்ட வேணும். அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் இருக்குது. 19 பேர் என்றால் 2ஆக கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு. அந்த 3 தரப்புகளும் ஒரு புள்ளியிலே சந்தித்தால் நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம். பிழையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம். ஒரு நெகட்டிவாக போகாமல் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள் என்ற வகையில் எங்கட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாண்ட 2வது விடயம். அந்த கோணத்தில் தான் இந்த 3 தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வரவேணும் என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது. சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது தாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம். தங்களோட கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஒரு முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை. அப்படியான ஒரு முடிவைத்தான் எடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கையாள்வதற்கு 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய இலக்காக, அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம். சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன்.
நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வர் ஜோஷித்த ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வர் ஜோசித்த ராஜபக்ஷ நாளை மறுதினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று காலை கைது செய்யப்பட்ட ஜோசித்த ராஜபக்ஷ இன்று மாலை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜோசித்த ராஜபக்ஷ பெலியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார். 34 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான காணியொன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பாக ஜோசித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இந்த காணியின் பிரதான சந்தேக நபராக டெய்சி ஃபாரஸ்ட் எனப்படும் ஜோஷித்த ராஜபக்ஷவின் பாட்டி காணப்படுகின்றார். இவர் கொழும்பு ரத்மலான ஸ்ரீமல் பிரதேசத்தில் வசித்து வருகின்றார். இந்த விவகாரம் தொடர்பில் இன்று காலை கைது செய்யப்பட்ட ஜோஷித்த ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அரச அடக்குமுறை ஆரம்பிக்கின்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று வருகின்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ரோஷிதவை கைது செய்வதற்காக போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய துரிதமாக செயற்பட்டிருந்தனர். இது வரவேற்கத்தக்க விடயமாகும். அவ்வாறுதான் போலீசார் வேலை செய்ய வேண்டும். ஆனால் இதில் போலீசார் காண்பித்த ஆர்வத்தை பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கும் காண்பித்திருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும். ஏனெனில் அரசியல் காரணங்களுக்காக போலீசார் எடுக்கும் இந்த துரித நடவடிக்கைகளை பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு பயன்படுத்தலாம். அரசாங்கம் அடக்குமுறைக்கு செல்ல முயலும் விடயமே இதனூடாக தெளிவாகின்றது. ஏனெனில் எம்மிடம் வாக்குமூல பதிவிற்கு வருகை தருமாறு கூறினால் நாம் வருகை தந்திருப்போம். மக்கள் பணத்தை செலவு செய்து பெலியத்தை செல்லும் வழியில் அதிவேக நெடுஞ்சாலையில் வழிமறித்து என்னுடைய சகோதரரை வாக்குமூல பதிவுக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை அல்லவா? ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறே நாம் கூறுகின்றோம். அதற்காக இவ்வாறு நம்முடைய கிராமத்திற்கு செல்லும் வழியில் வழிமறித்து சிஐடிக்கு அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை அல்லவா? நம்முடைய கரங்களில் குப்பையோ அல்லது இரத்த கரையோ இல்லை. அதன் காரணமாகவே நாம் இங்கு வந்துள்ளோம். அதானி குழுமத்தின் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்திய அதானி குழுமத்தின் காற்றாலை மின் திட்டத்தை ரத்து செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்திய நிறுவனத்தினால் வழங்கப்படும் கட்டணங்கள் விகிதங்கள் மிக அதிகம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இதுகுறித்து ஆராயப்பட்டது. ஜனாதிபதி இலங்கை குறித்த கரிசனைகளை வெளியிட்டார். இதனால் பேச்சுவார்த்தைகளை நடத்த இந்திய அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கின்றனர் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவராகவே பேசுகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். පිටරට ගිහිල්ලා තියෙන ඩොලර් ටිකත් ඒක නීති අනුකූලව යවලා තියෙන ඒවට නීතිය ක්‍රියාත්මක කරන්න බෑ කියයි. හොරුම හොරකම් කරලා තියෙන්නේ නීති අනුකූලව ඒ නිසා ඒකට නීතිය ක්‍රියාත්මක කරන්න බෑ කියයි. ඔය පෞගිය කාලේ වෙච්ච මගඩි සේරම නීති අනුකූලව වෙලා තියෙන ඒ නිසා නීති ක්‍රියාත්මක කරන්න බෑ කියයි. தாம் 24 மணி நேரமும் வேலை செய்வோம் எனவும் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழங்கிய மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வோம் எனவும் கூறினர். ஆனால் அவற்றை ரத்து செய்ய முடியாது எனவும் அவை சட்டப்பூர்வமாகவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இதற்காகவா நாட்டு மக்கள் வாக்களித்தனர்? அதேபோன்று மத்திய வங்கி கொள்கையில் ஈடுபட்டமையும் சட்டப்பூர்வமானது என கூறவும் எத்தனிப்பர். அந்த வகையில் எடுத்து நோக்கும் போது இந்த அரசாங்கத்திற்கு வெட்கம் உள்ளதா என வினவ விரும்புகின்றோம். கடந்த காலங்களில் திருடப்பட்ட அனைத்தும் சட்டப்பூர்வமானவை என்றும் இவர்கள் கூறுவார்கள். இதனூடாக அரசாங்கத்தின் இயலாமையே வெளிப்படுகின்றது. அரிசி தட்டுப்பாட்டை ஏனும் இந்த அரசாங்கத்தினால் நிவர்த்தி செய்ய முடியாத நிலையே காணப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அங்கு செல்லும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவராகவே பேசுகின்றார். நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திறன் இன்மையே வெளிப்படுகின்றது. ඒ වගේ මොවුන්ගේ පළපුරුද්දක් නැතිකම කලපුරුද්දක් නැතිකම දවස ගානේ අද අපිට පේනවා.
රටේ ජනතාවට හාල් ටික කළමනාකරණය කරගන්න බැරුව කියන්නේ. இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அரச வர்த்தக கூட்டுத்தாபன தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 4500 மெட்ரிக் டன் உப்பு நாளை மறுதினம் நாட்டை வந்தடையும் என இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபன தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் 12500 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் முதலாவது தொகுதி எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டை வந்தடையும். நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்தியாவில் உள்ள 2 நிறுவனங்களுக்கு உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த பருவமழையினால் உப்பை உற்பத்தி செய்வதில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபன தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். சமமான கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பாடசாலைகள் பாகுபாடின்றி அனுமதி வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் 10,126 பாடசாலைகள் இருந்த போதிலும் நாடு முழுவதிலும் பிரபல்ய பாடசாலைகள் 36 மாத்திரமே உள்ளன. குறித்த 36 பாடசாலைகளில் தரம் 1 தமது பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள முடியாத பெற்றோரின் எதிர்பார்ப்பு புலமை பரிசில் பரீட்சையாகும். அவ்வாறு இருக்கையில் தரம் 5 புலமை பரிசின் ஊடாக பிரபல்ய பாடசாலைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே பெற்றோருக்கு இருக்கின்றது. அதற்கு காரணம் கல்விக்கு சம இடம் வழங்கப்பட வேண்டும் என கண்ணங்கர கூறியிருந்தாலும் அந்த விடயம் செயற்பாட்டில் இல்லை என்பதே தெளிவாகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மறுபுறம் பிரபல்ய பாடசாலைகளில் மாணவர்களை புலமை பரிசிலூடாக இணைத்துக் கொள்ளும் அளவில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். வேறு காரணங்களுக்காக அதிக மாணவர்களை பிரபல்ய பாடசாலைகள் ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் புலமை பரிசிலூடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களின் எதிர்பார்ப்பு நிர்மூலமாகின்றது. ශිෂ්‍යත්වයෙන් ගන්න ප්‍රමාණය යම් කිසි ආකාරයෙන් වැඩි කිරීමක් කරන්න ඕනේ. මොකද දැන් මේ පන්ති நல்லூர் இளங்கலைஞர் மன்றம் புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. புலம்பெயர்ந்த உறவுகள் மற்றும் கலைஞர்களின் ஆதரவுடன் புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மன்ற கட்டட திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. தொடர்ந்து இசை விழா இடம்பெற்றது. இந்த இசை விழா நிகழ்வு நாளை மறுதினம் வரை 3 நாட்கள் இடம்பெற உள்ளது. முதலாம் நாள் நிகழ்வு மன்ற தலைவரும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மன்ற கட்டிடம் இன்று காலை நாடாபட்டி திறந்து வைக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும், சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் சாய் முரளியும், கௌரவ விருந்தினர்களாக சாதனை தமிழன் கலாநிதி ஆரதரு முருகன், ஈழத்தின் சிரேஷ்ட இசையமைப்பாளர் மூகண்ணன் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் ஈழத்தின் புகழ்பூத்த தவில் நாதசுர வித்துவான்களின் மங்கள இசை, பொன்னாலை, சந்திர பரத கலாலய மாணவர்களின் வரவேற்பு நடனம் என்பன இடம்பெற்றன. குறித்த நிகழ்வில் மத தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், டான் குழும தலைவர் SS குகநாதன், புலம்பெயர் உறவுகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த சமூகம் கலைஞர்கள், இளைஞர்கள் இதை உபயோகிக்கின்ற வகையிலே, பராமரிக்கின்ற வகையிலே அதை தொய்ந்து விடாமல் நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். இதே நிலையிலே, இதே பொலிவோடு, இதே அழகோடு இந்த மண்டபத்தை நாங்கள் பராமரித்து முத்தமிழ் கலைஞர்களுக்கு சேவையாற்றவும், வெவ்வேறு கலாச்சார சமூக பணிகளுக்கும் இந்த மண்டபம் பாவனைக்காக இருக்கும். ஒரு வர்த்தக அணுகுமுறையோடு இது இருக்காது. பொதுவாக சொல்வார்கள் பிரேக் ஈவன், ஒரு பெருலாபம் இல்லாத ஒரு கட்டண அளவிலே மற்றவர்களுக்கும் இந்த மண்டபத்தை வழங்க நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். எல்லாரையும் அரவணைத்து உருவாக்கிய இளங்கலைஞர் மன்றம் சூரிய சந்திரர் உள்ளவரை வாழ வேண்டும், இந்த மண்ணுக்கு சேவை ஆற்ற வேண்டும்,
இந்த மண்ணிலே ஒரு இசை பாரம்பரியத்தை கட்டி வளர்க்க வேண்டும். மேடையிலே முதுபெரும் கலைஞர் கண்ணன் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் அவரை கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள். அந்த மாபெரும் கலைஞர் எல்லாரும் சேர்ந்து எடுத்த அந்த பெரிய முயற்சிக்கு நன்றி. இளைஞர்களை வெளியில விடாம அந்த வேற சிந்தனை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்களை ஏற்படுத்தி அவர்கள் அதிலே தாங்கள் அந்த நேரங்களை செலவிடுற ஒரு நிலைமையோடு உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான செய்தால் தான் அது வருங்காலத்திலே உண்மையான சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேணும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. இந்த இவ்வாறான அந்த மண்டபங்கள் உண்மையில அவர்களுக்குரிய சிந்தனைகளை இதுவே இழுக்கின்ற தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அந்த மண்டபம் உருவாக்கப்பட்டது இந்த ஒரு வெற்றிகரமாக சிறப்பாக நல்ல மண்டபமாக நிலைத்திருக்கின்றது. மட்டக்களப்பு கல்லடி உப்போடை விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்லடி உப்போடை விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் 2023 ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான விவேகானந்தா சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. பேண்ட்வாத்திய இசை முழங்கு அதிதிகள் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் கல்லூரி அதிபர் நவகீதா தர்மசீலன் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது. ஆன்மீக அதிதியாக கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் முகாமையாளர் சுவாமி நீல மாதவானந்தாஜி மகராஜ் கலந்து கொண்டதுடன் பிரதம அதிதியாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பங்கேற்றார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலய பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஷாமினி ரவிராஜ் மற்றும் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு வலய திட்டமிடல் உதவி பணிப்பாளர் ஹரணியா சுபாஸ்கரன், கோட்டக்கல்வி பணிப்பாளர் RJ பிரபாகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தரமைந்து புலமைப்பரிசல் காப்போதா, சாதாரண தரம் காப்போதா, உயர்தரத்தில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு வெற்றி கிண்ணங்களும் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக அனுமதி பெற்ற கல்லூரி மாணவர்களும் வெற்றி கிண்ணம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கல்லூரி அதிபர் நவகீதா தர்மசீலனும் கல்லூரி ஆசிரியர்கள் அதிகாரிகள் ஆகியோரால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். கல்லூரி ஓய்வு நிலை அதிபர், ஆசிரியர்கள், கல்லூரி பழைய மாணவர்கள், கல்லூரி அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் இன்று காலை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக போலீசாரின் உதவியுடன் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஸ்கேனர், நீர் இறைக்கும் மோட்டார், மண்வெட்டி என்பன மீட்கப்பட்டன. இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவின் நல்லூர் பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி அரசகாணியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 டிப்பர் வாகனங்கள் மற்றும் பெக்கோ இயந்திரத்தையும் சம்பூர் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அத்தோடு வாகனங்களின் சாரதிகள் 3வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அனுமதி பத்திரம் இல்லாமல் அரசகாணியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக சம்பூர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சட்டவிரோத மணல் அகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் திங்கட்கிழமை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கடத்த முயன்ற 342 கிலோ ஏலக்காய் மற்றும் 1231 கிலோ உலர்ந்த மஞ்சளுடன் புத்தளம் கற்பட்டி கடற்கரையில் நேற்று 2 கைது செய்யப்பட்டனர். இதன்போது டிங்கி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கல்பட்டி, கீரமுண்டலம் கடற்கரை மற்றும் தோராயடி கடற்பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தனித்தனியான தேடுதல் நடவடிக்கைகளில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கல்பட்டி அனவாசாலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட ஏலக்காய், உலர் மஞ்சள் மற்றும் டிங்கி படகு ஆகியவை சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்கத்தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. கல்கிச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விமலசிறி டி மெல் பகுதியில் பல வகையான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 29 வயதான சந்தேக நபர் திகுவளை சேனநாயக்க மாவட்டத்தில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டலின் கீழ் போதைப்பொருளை விற்பனை செய்யும் வர்த்தகர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை கல்கிசே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனை கார்மேல் பற்றிமா தேசிய பாடசாலையில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை கார்மேல் பற்றிமா தேசிய பாடசாலையில் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரத்த தான முகாம் இன்று இடம்பெற்றது.
கல்முனை ஆதார வைத்தியசாலையுடன் இணைந்து காலை 8 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பாடசாலை வளாகத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. நிகழ்வினை கல்லூரி அதிபர் அருட் சகோதரர் ரெஜினோல்ட் ஆரம்பித்து வைத்தார். பிரதம அதிதியாக கல்முனை ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சுகுணன் கலந்து சிறப்பித்ததுடன் கௌரவ அதிதியாக கல்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் நடராஜா ரமேஷ் மற்றும் விசேட அதிதியாக வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பாளர் மருத்துவர் திருமதி PM கவிதா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கார்மேல் பற்றிமாவின் 125வது நிறைவு நிகழ்வு நிறைவேற்றுக் குழுவினரும் பங்கெடுத்தனர். நுவரெலியா தலவாக்கலை பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தலவாக்கலை பகுதியில் தாகம் தீர்க்கும் மேகம் மன்றத்தின் ஊடாக நாளைய எதிர்காலத்திற்கான இன்றைய முயற்சி என்ற தொனிப்பொருளில் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களை இனம் கண்டு இவ்வாறான உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்வு தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்றது. இதில் லிந்துலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, லிந்துலை சுகாதார பரிசோதகர், பிரதேச கிராம சேவகர், பாடசாலை அதிபர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். கட்டார் நாட்டிற்கான இலங்கை தூதுவர் ருஷான் சித்தாரா கான் அசாட் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கட்டார் நாட்டிற்கான இலங்கையின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ருஷான் சித்தாரா கான் அசாட் டோஹாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கட்டார் நாட்டிற்கான இலங்கையின் முதல் பெண் தூதுவராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடமைகளை பொறுப்பேற்று உரையாற்றிய தூதுவர் சித்தாரா கான் அசாட் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பது, மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என தேசிய விவசாய கூட்டமைப்பின் புலனறுவை மாவட்ட மகாவலி விவசாய சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவசாயிகளின் பிரச்சினைக்கான தீர்வை வழங்காவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்கவும் தயங்க மாட்டோம் என தேசிய விவசாய கூட்டமைப்பின் புலனறுவை மாவட்ட மகாவலி விவசாய சங்கத்தின் தலைவர் EG தனவர்த்தன பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கின் காரணமாக 2000 ஹெக்டேயர் விவசாய நிலம் அழிவடைந்துள்ளது. இருப்பினும் அதற்கான இழப்பீட்டை வழங்க அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 140 ரூபாய் செலவிட நேர்கின்றது. ஆகவே பிரதியமைச்சருடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது விவசாயிகளுக்கு குறித்த 140 ரூபாவை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் இதுவரையில் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அதன் காரணமாக 120 ரூபாவிற்கு அரிசி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிலையே ஏற்படுகின்றது. பிரதி அமைச்சர் நாமல் கருணாநிதி பதவிக்கு வருவதற்கு முன்பு 1 ஹெக்டேருக்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. அதனையிட்டு அமைச்சர் வெட்கமடைய வேண்டும். அரசாங்கம் அரிசியை கொள்வனவு செய்வதற்கு ஏதுவான எந்த திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. ஆகவே விவசாயிகளின் பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்காவிட்டால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக வீதிக்கு இறங்கவும் தயங்க மாட்டோம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் வருடாந்தம் நடாத்தப்படும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் ஜுரானா மற்றும் ஜுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து 2வது தடவையாகவும் முறைசை என்ற தலைப்பில் மாநாட்டை நடத்துகின்றது. இந்த மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஹூவர் அரங்கில் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் எனும் சாரப்பட செயற்படல் நிலைமாற்றம் நிலைத்திருப்பு எனும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்ட முதல் நாள் நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன பிரதம விருந்தினராக பங்கேற்றார். தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களால் ஒருவரான ஹிஷாலி பிண்டோ ஜெயவர்தன சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சற்குணராஜா, பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி, ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், நீதிபதிகள், நீதவான்கள், சட்டத்துறை சார் நிபுணர்கள், சட்டத்தரணிகள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சி பேப்பாறைப்பட்டி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார்.
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்லாறு சுண்டிக்குளம் பேப்பாறைப்பட்டி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார். சுண்டிக்குளம் பேப்பாறைப்பட்டி பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடுவோர் சுண்டிக்குளம் சந்தி முதல் கடற்கரை பேப்பாறைப்பட்டி வரை செல்லும் 9 கிலோமீட்டர் நீளமான பிரதான வீதி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கவலை வெளியிட்டனர். அத்துடன் இந்த வீதியை பயன்படுத்தும் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நாடாளுமன்ற உறுப்பினரை உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் சென்ற மக்கள் நிலைமைகளை எடுத்துரைத்தனர். வீதி சீரின்மையால் மீனை உரிய நேரத்தில் சென்று விற்பனை செய்ய முடியாத நிலையில் குறைந்த விலையில் மீன் விற்பனை செய்யப்படுவதாகவும் வீதி திருத்தியமைக்கப்படும் பட்சத்தில் உரிய நேரத்தில் சந்தைப்படுத்த முடியும் எனவும் சுண்டிக்குளம் கல்லாறு மீனவர்கள் குறிப்பிட்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்த வருட இறுதிக்குள் முழுமையாக புனரமைப்பு பணிகள் இடம்பெறும் எனவும் தற்பொழுது வீதியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஓரளவு புனரமைப்பு செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். மட்டக்களப்பு பட்டியடிவழி வகுளாவளி கண்ட நெல் அறுவடை தொடர்பில் விவசாய அமைப்புகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டன. மட்டக்களப்பு வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் செய்கை பண்ணப்படும் பட்டியடிவழி வகுளாவளி கண்டத்திற்கான நெல் அறுவடை தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வாழைச்சேனை கமநல கேந்திர நிலையத்தில் இடம்பெற்றது. மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே அறுவடை தொடர்பாக தீர்மானிக்கப்பட்ட திகதியானது பொருத்தம் அற்றதாக காணப்பட்டதனால் பொருத்தமான திகதியொன்றை தெரிவு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பிப்ரவரி 8ஆம் திகதி அறுவடையை ஆரம்பிக்க இணக்கம் காணப்பட்டது. பிப்ரவரி 8ஆம் திகதி அறுவடையை ஆரம்பிக்கும் தீர்மானம் தொடர்பில் 2 விவசாயிகள் தமக்கு அத்தினம் பொருத்தமற்றது என சுட்டிக்காட்டிய நிலையில் கமநல கேந்திர நிலைய அதிகாரிகள் சகிதம் அவர்களது வயலை பார்வையிட்டு சாத்தியமான நிலைமையை காணப்படின் அவர்களுக்கு பிப்ரவரி 3ஆம் திகதி அறுவடைக்கான அனுமதியை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. விவசாயிகள் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டது. நாங்கள் ஆரம்ப கூட்ட தீர்மானம் அரசாங்க அதிபர் தலைமையில் நடந்த ஆரம்ப கூட்ட தீர்மானத்தில் எங்களோட திட்ட முகாமைத்துவ குழுவாக இருந்தாலும் சரி கமநல கேந்திர நிலையங்களாக இருந்தாலும் சரி முன்னோடி கூட்டங்களை நடத்தி எடுத்த தீர்மானத்தின்படி 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 விதைப்பு டேட் எடுத்தனாங்க. அதன்படி எங்களுக்கு 105 நாள், அதாவது 3.5 மாதத்துக்குரிய நாள் 105 நாள் இந்த 2ஆம் மாதம் 3ஆம் தேதி வருது. அப்போ இந்த 2ஆம் மாதம் 3ஆம் தேதி அறுவடை செய்யணும் உண்மையா. ஆனால் அதுக்குரிய நிலையில் நிறைய விவசாயிகளுக்கு இல்லாத காரணத்தால் ஒரு 4-5 விவசாயிகள் தான் அந்த டேட்டில் அறுவடை செய்யணும் என்று இருந்த காரணத்தால் கடைசியாக ஒரு பொதுவான தீர்மானத்துக்கு வந்தாங்க. 8ஆம் தேதி விளைஞ்சாக்களுக்கும் விளையாதாக்களுக்கும் 8ஆம் தேதி அறுவடை செய்வோம், அதாவது 5 நாட்கள் கூடுதலாக தாமதித்து அறுவடை செய்வதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த வருஷம் பெரிய வெள்ளம் காரணத்தால் நான் 3ஆம் தேதி 2ஆம் மாதம் 3ஆம் தேதி எங்களுக்கு வெட்டு ஆரம்பம். அதில் இந்த வெள்ளம் காரணத்தால் சில பேர் வயல்கள் அடிபட்டு இப்போ கதிரும் காயுமாக காணப்படுகிறது. மொத்த ஏக்கரை சொல்லியிருக்கோம். இன்னும் எங்களோட கண்டத்துக்குள்ளே இஞ்சி நெஞ்சால இன்னும் பார்த்து எனக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மூதூர் போலீஸ் பிரிவில் கார் ஒன்று மரத்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் பகுதியில் கார் ஒன்று மரத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் முச்சக்கர வண்டியினை முந்திச் செல்ல முற்பட்ட வேளை மரம் ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. காரில் பயணித்த 2 மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியோர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பிரிட்டனின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். பிரித்தானியாவின் இந்து பசிபிக் வலயத்திற்கான அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வர உள்ளார். அவரது இந்த விஜயத்தின் போது பொருளாதார வளர்ச்சி, ஊழல் எதிர்ப்பு, மனித உரிமைகள் மற்றும் தேசிய மறுசீரமைப்பு, 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஆதரிக்கும் ஒரு புதிய ஏற்றுமதி திட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் கவனம் செலுத்தப்பட உள்ளன. அத்துடன் பிரதமர் ஹரணி அமரசூரிய, அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் உயர் அரசு அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட கேத்தரின் வெஸ்ட் திட்டமிட்டுள்ளதாக பிரிட்டிஷ் தூதரகம் தெரிவித்துள்ளது. $1,82,500 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஏலத்திற்கு வரவுள்ளது. $1,82,500 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக விற்கப்பட உள்ளதாக
மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 42,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் உணவு தொகுப்பு போராட்டம் ஒன்றும் தொடர்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நேற்று ஆரம்பித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது. பல்கலைக்கழகம் முதலில் இன்றைய தினம் 2வது நாளாக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு தாண்டவன்வழி புனித காணிக்கை மாதா தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று ஆரம்பமானது. கிழக்கு மாகாணத்தில் மிகவும் பழமையான தேவாலயங்களுள் ஒன்றாக கருதப்படும் மட்டக்களப்பு தாண்டவன்வழி புனித காணிக்கை மாதா தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தாண்டவன்வழி புனித காணிக்கை மாதா ஆலயம் 401வது ஆண்டை பூர்த்தி செய்யும் இலங்கையின் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆலயத்தின் பங்குத்தந்தை அர்த்தந்தை ஜூலியன் பிரான்சிஸ் தலைமையில் விசேட ஜெபமாலை வழிபாடு இடம்பெற்றதுடன் திருவுருவம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றும் இடத்தில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. தொடர்ந்து ஆலயத்தின் பங்கு மக்களின் குழு தலைவர்களின் பங்களிப்புடன் பங்குத்தந்தை தலைமையில் கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற்றது. அத்தோடு தேவாலயத்தில் விசேட திருப்பலி பூஜையும் இடம்பெற்றது. ஆலயத்திற்குள் மாதா மற்றும் ஜோசப் பாஸ் ஆகியோருக்கு அமைக்கப்பட்டுள்ள பீடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. அருட்தந்தை ஜே அனிஸ்டன் அடிகளாரினால் முதலாம் நவநாள் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கொடியேற்ற வழிபாடுகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட செயலக தைப்பொங்கல் விழா நேற்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தைப்பொங்கல் விழா நேற்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார தலைமையில் மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. மேலதிக அரசாங்க அதிபர் சுதாகரன் தலைமையிலான அதிகாரிகள் வயலுக்கு சென்று புதிர் எடுத்தனர். பூஜை நிகழ்வுகளை திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய ஆதீன கர்த்தா வேதாகம மாமணி சிவஸ்ரீ சோ ரவிச்சந்திர குருக்களின் மகன் கைலாச சங்கர குருக்கள் நிகழ்த்தி வைத்தார். கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றிய 9 பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள அறநுறை பாடசாலை மாணவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன. அரச உயர் அதிகாரிகள், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பொங்கல் விழா மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பண்டாரியாவளியில் இடம்பெற்றது. மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பிரதி விவசாய பணிப்பாளர் M பரமேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. விவசாய அமைச்சின் கிழக்கு மாகாண செயலாளர் WG திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு கௌரவ அதிதிகளாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் மாவட்ட பிரதி ஆணையாளர் ஜெகநாத், கால்நடை வைத்திய அதிகாரி A முகுந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய முறைப்படி நெல் அறுவடை செய்யப்பட்டு நிகழ்வு இடம்பெறும் இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் பொங்கல் பொங்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது. பொங்கல் வைத்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டதோடு மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கொழும்பு பேரவாவியில் பறவைகள் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பேரவாவியில் பறவைகள் உயிரிழக்கின்றமை தொடர்பில் நீர் மாதிரிகள் குறித்த ஆராய்ச்சி அறிக்கையை 3 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த அறிக்கை மீன்பிடி மற்றும் நீர்வள அமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் ஆய்வின் பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 25 விலங்குகளில் 7 விலங்குகளின் உடல்கள் இப்போது ஹோமாகம கால்நடை புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் இது பறவை காய்ச்சல் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபையின் தலைமை கால்நடை வைத்திய அதிகாரி முகமது இஜாஸ் தெரிவித்துள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதனன் மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். அண்மையில் வெளிவந்த 2024ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபேறுகளில் யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் 186 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பிடித்து பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார் என பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை சிறந்த பெறுபேறுகளை பெற்று மாவட்ட ரீதியில் முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அண்மையிலே வெளிவந்த புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் யாழிந்து ஆரம்ப பாடசாலை சிறந்த பெறுபவர்களை பெற்று மாவட்ட ரீதியிலே முன்னணியிலே நிற்கின்றது. இந்த வகையிலே 220 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 134 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள். இது ஒரு சிறப்பான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். முதல் மாணவனாக 148 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியிலே முதலிடத்தை பெற்றிருக்கின்ற பரமேஸ்வரன் பிரசோதன் அவர்கள் 186 புள்ளிகளை பெற்று மாவட்ட நிலையிலே முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். இந்த பெறுபேறானது சென்ற ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையினுடைய பெறுபேறுகளை விட தற்போது வழிவந்த புலமை பரிசில் பெறுபேறுகள் இந்த பாடசாலை ரீதியிலே ஒரு வளர்ச்சி போக்கிலே இருக்கின்றது. 100 புள்ளிகளுக்கு மேலே 94.5% மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். 70 புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய வீதம் 95.9% இருக்கின்றது. பாடசாலையினுடைய இப்பெருவேற்று வளர்ச்சிக்கு அயராது உழைத்த ஆசிரியர்களுக்கும் இதிலே ஊக்கத்தோடு ஆர்வத்தோடும் பங்கு பற்றி தங்கள் வெற்றி சாதனைகளை படைத்த மாணவர்களுக்கும் அதனோடு சிறப்பாக ஒத்துழைத்து இந்த பெருவேற்று வளர்ச்சிக்கு உதவிய பெற்றோர்களுக்கும் எங்களையெல்லாம் வழிநடத்தி இந்த உயர்வுக்கு உறுதுணையாக இருந்த வலய கல்வி பணிப்பாளர் ஊழியர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இவர்களுக்கு கீழ்பெற்ற மாணவர்களும் குறைந்தவர்கள் அல்ல, அவர்களும் அதிகூடிய புள்ளிகளை பெற்று ஒரு உயர்வான நிலையிலே நிற்கின்றார்கள். அவர்களும் விடாமுயற்சியோடு தொடர்ந்தும் தங்கள் கல்வி நடவடிக்கையிலே ஈடுபட்டு உயர்வான வாழ்க்கையை அமைக்க இறைவனை வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அகில இலங்கை சமர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உதவி உத்தியோகத்தர்கள் சங்க மட்டக்களப்பு சங்க பிரதிநிதிகள் இன்று விசேட கூட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அகில இலங்கை சமர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உதவி உத்தியோகத்தர் சங்க மட்டக்களப்பு மாவட்ட சங்க பிரதிநிதிகளுடனான விசேட கூட்டம் இன்று மண்முனை வடக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினர். கூட்டத்தில் அகில இலங்கை சமர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உதவி உத்தியோகத்தர் சங்க தலைவர் கிட் ஸ்ரீ கமகே, பொருளாளர் பாசுல் அன்பர், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் ரவி, அம்பாறை மாவட்ட தலைவர் வஹாப் மற்றும் நிறைவேற்று செயலாளர் உட்பட பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்ற கைதி தம்புதேகம பகுதியில் மதுபோதையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்ற கைதி மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் ஒரு சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அனுராதபுரம் பாதினிய பிரதான வீதியில் உள்ள ஹோன்வெவ பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதற்காக சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளுடன் தம்புதேகம போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குருநாகல் அஸ்வத்துகம பகுதியை சேர்ந்த 38 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் நேற்று அனுராதபுரம் போலீஸ் பிரிவில் இருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என்பது தெரியவந்தது. மேலும் இந்த சந்தேக நபர் சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குருநாகல் போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்டு குருநாகல் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவருக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சிறை அதிகாரிகளிடமிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தம்புதேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பத்ராயன் கடற்பகுதியில் தாக்குதலுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்ராயன் கடற்பகுதியில் இன்று காலை தாக்குதலுக்கு இலக்கான நபர் பரதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பத்ராயன் பகுதியைச் சேர்ந்த மத்திய தாஸ் வின்சென்ட் பெனடிக்ட் என்பவரின் வலைகள் கடலில் அறுத்தறியப்பட்ட வேளை இன்னொரு படகில் வந்த நபர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது வின்சென்ட் பெனடிக்ட் என்பவரின் படகை மற்றிய படகால் 3 தடவைகள் மோதி மூழ்கடித்த முனைந்தார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. படகிலிருந்து காயங்களுடன் தூக்கி எறியப்பட்ட வின்சென்ட் பெனடிக்ட் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற மீனவரால் காப்பாற்றப்பட்டு மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இவரை வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் பார்வையிட்டார். இந்த நிலையில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.